नमस्ते, वेलकम टू विश्वामित्र हिंदी। भाग 2 गद्य सेकेंड चैप्टर दक्षिण भारत हिंदी प्रचार सभा। आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा। நீங்கள் दक्षिण भारत हिंदी प्रचार सभा என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள்। दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है। दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு தேசிய அளவில் முக்கியமான ஒரு நிறுவனமாகும்। इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं। इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தின் மூலமாக சஞ்சலித் நடத்தப்படுகிற விபின்ன பரீட்சாவுமே பல வகையான பரீட்சைகளில் பல்வேறு பரீட்சைகளில் प्रति वर्ष ஒவ்வொரு ஆண்டும் लाखों की संख्या में லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் छात्र भाग लेते हैं மாணவர்கள் பங்கேற்கிறார்கள்। इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है। இதனுடைய கிளைகள் தென்னகத்தின் 4 மாகாணங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலும், கர்நாடகாவிலும், கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன। दिल्ली में भी इसकी शाखा है। दिल्लिயில் கூட இதனுடைய கிளைகள் ब्रांचेस இருக்கிறது। इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है। இந்த கிளைகளுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் அமைந்திருக்கிறது। ये कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है। இந்த அலுவலகம் சென்டர் ஆஃபீஸ், மத்திய சபை என்ற பெயரில் கூட அறியப்படுகிறது। इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी जी ने सन 1918 में मद्रास में की। இந்த மகத்துவம் நிறைந்த நிறுவனத்தை தேசத்தந்தை மகாத்மா காந்தி கிபி 1918 சென்னையில் நிறுவினார்। பாரத் பகுபாஷி தேச, இந்தியா பலமொழி பேசப்படுகிற நாடு। भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से महात्मा गांधी ने इस संस्था की नींव डाली। பாரதத்தின் பன்மொழி மக்களை ஏக் சூத்திரமே பாந்தனே கே விஷானா ஒரே நூலினால் பிணைக்கும் எண்ணத்துடன் காந்திஜி இந்த நிறுவனத்திற்கு அஸ்திவாரமிட்டார்। नींव डाली, அஸ்திவாரமிட்டார்। वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे। அவரே வாழ்நாள் முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு தலைவராகவும் இருந்தார்। गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग आरंभ किया। காந்திஜி உடைய குறிக்கோளை நிறைவேற்றும் எண்ணத்துடன் சபை கிபி 1918 இந்தி வகுப்பை ஆரம்பித்தது। गांधी जी के सुपुत्र देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए। गांधीजी உடைய தவ புதல்வன் தேவதாஸ் காந்தி முதல் பிரச்சாரக் ஆக சென்னை வந்தார்। भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया। இந்திய மொழிகளின் மூலமாக இந்தி கற்றுக் கொடுப்பதற்காக சபை நிறைய புத்தகங்களை வெளியிட்டுள்ளது। उनमें हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका काफ़ी लोकप्रिय हुई। அதில் இந்தி சுபோதினி மற்றும் ஸ்வயம் சிட்சக் புஸ்திகா போதுமான அளவு பிரபலம் அடைந்தது। सभा दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं। दक्षिण भारत हिंदी प्रचार சபை தென்னகத்தின் 4 மாகாணங்களில் இவ்வாறான முக்கியமான பங்கு வகிக்கிறது। இதனால் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இந்தி மொழியில் திறமையாக பிரச்சாரம் செய்பவர்கள் வெளிவருகிறார்கள்। ये प्रचारक दक्षिणी भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं।
இந்த பிரச்சாரம் செய்பவர்கள் தென்னக மொழிகளின் மூலமாக இலக்கியத்தை வழங்குவதிலும் சாகித்யிக் ஆதான் பிரதான் இலக்கியத்தை வழங்குவதிலும் அவர் மற்றும் இந்தி சிக்ஷன்கா இந்தி கற்றுக் கொடுப்பது போன்ற மகத்துவம் நிறைந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். सभा की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रहे हैं. சபை 4 மாகாண கிளைகளிலும் இந்தியுடன் தன்னுடைய மாநில மொழியில் பத்திரிகைகளை வெளியிடுகிறது. ஆந்திரா शाखा से स्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही हैं. ஆந்திரா கிளையிலிருந்து ஸ்ரவந்தியும், கர்நாடக் கிளையிலிருந்து பாரத்வாணியும், கேரளா கிளையிலிருந்து கேரள் பாரதியும் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து हिंदी பத்திரிகையும் வெளிவருகிறது. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रहे हैं. केंद्र सभा சென்டர் ஆஃபீஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து இந்தி பிரச்சார் சமாச்சாரும் ஏவம் மற்றும் தட்சின் பாரத் வெளியிடப்படுகிறது. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. இந்த பத்திரிகையின் மூலமாக பொதுமக்களும் மற்றும் பிரச்சாரம் செய்பவர்களும் லாபம் அடைகிறார்கள். इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नामों का यहाँ उल्लेख करना उपयुक्त होगा. இந்த மகத்துவம் நிறைந்த நிறுவனத்தின் சில மகாபுருஷர்களுடைய பெயரை இங்கே குறிப்பிடுவது பெருமைக்குரியதாகும். वे हैं स्वर्गीय हरिहर शर्मा, அவர்கள் மறைந்த ஹரிஹர் சர்மா, மோட்டூரி சத்யநாராயண், பண்டித் அவதனந்தன், சித்தநாத் பந்த், ராஜாஜி ராமசுவாமி ஐயங்கார், பா கோபால் ரெட்டி, வாசுதேவன் நாயர், லால் பகதூர் சாஸ்திரி, சித்து சீனிவாஸ் ஐயங்கார், ஏபிசி வீர் பாஹு, ப்ரோ நாகப்பா, ஜண்டா நாராயண், வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆகியவர்கள். गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜி உடைய ஆக்கப்பூர்வமான செயல்களில் இந்தி பிரச்சாரம் கூட ஒன்று. उनके इस रचनात्मक कार्यक्रमों को दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है. அவருடைய இந்த ஆக்கப்பூர்வமான செயலை தட்சிண் பாரத் இந்தி பிரச்சார் சபா வெற்றிகரமாக உருவாக்கி கொண்டு வருகிறது. विपरीत परिस्थितियों से गुजरते हुए एक संस्था गांधी जी के स्वप्नों को साकार बनाती आ रहे हैं. பல்வேறு கஷ்டங்களை கடந்து இந்நிறுவனம் காந்திஜியுடைய கனவை நனவாக்கி வருகிறது. सारांश दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு தேசிய அளவில் மகத்துவம் நிறைந்த நிறுவனமாகும். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. இதனுடைய கிளைகள் தென்னகத்தின் 4 மாகாணங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த கிளைகளுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में की. காந்திஜி இந்த நிறுவனத்தை கிபி 1918 நிறுவினார். वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. அவர் வாழ்க்கை முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு தலைவராக இருந்தார். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. இந்திய மொழிகளின் மூலமாக
இந்தி கற்றுக் கொடுப்பதற்காக சபை நிறைய புத்தகங்களை வெளியிடுகிறது. सभा द्वारा हर साल हजारों की संख्या में இந்தி பாஷா கே குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹே ஹேன். சபையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இந்தி மொழியில் திறமையான பிரச்சாரம் செய்பவர்கள் வெளிவருகிறார்கள். दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रही हैं. தென்னகத்தின் 4 மாகாண கிளைகளிலும் இந்தி பத்திரிகைகள் வெளியிடப்படுகிறது. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रहे हैं. கேந்திர சபா தலைமை அலுவலகத்தில் இருந்து இந்தி பிரச்சார் சமாச்சாரம் மற்றும் தட்சின் பாரத் என்ற புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. इनके द्वारा आम जनता लाभान्वित होती हैं. இதன் மூலமாக பொதுமக்கள் லாபம் அடைகிறார்கள். गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜி உடைய ஆக்கப்பூர்வமான செயல்களில் இந்தி பிரச்சாரம் கூட ஒன்று. उनके स्वप्नों को सभा साकार बनाती आ रही हैं. அவருடைய கனவை சபை நினைவாக்கி கொண்டு வருகிறது. Thank you for watching this video.